ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா பெயிண்ட் கிரியேட் பண்ண போறேன். திரும்பி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். ஸோ பிடி அப்படின்னு கொடுத்தா டிஃபால்ட்டா இருக்கிற பெயிண்டே வந்துடும். ஓகேங்களா, ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கிற பெயிண்ட் எப்படி புதுசா ஒன்று கிரியேட் பண்றது அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நேரா மேனேஜ், என்னது மேனேஜ். ஸோ மேனேஜை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து மெட்டீரியல், அடுத்து என்னது மெட்டீரியல். மெட்டீரியல் அந்த ரவுண்டா, ஓகேங்களா, அதான் மெட்டீரியல். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த மெட்டீரியல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நேரம் என்ன பண்றேன்னா லாஸ்ட்ல அந்த ஒரு ரவுண்டா ஒரு பிளஸ் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து புதுசா கிரியேட் பண்றது. ஓகேங்களா, அதை கிரியேட் நியூ மெட்டீரியல், அதை கிளிக் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு இருக்கும். இந்த கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த ஐடென்டிட்டியில என்ன பண்றீங்க அப்படின்னா அதுக்கான நேம், அதுக்கடுத்து என்னன்னா அதோட காஸ்ட், இதெல்லாம் ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா, அதுக்கான நேம், அதுக்கான காஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கிராபிக்ஸ்ல யூசர் ரெண்டர் அப்பியரன்ஸ், இந்த கிராபிக்ஸ் அப்படின்றதும் யூசர் ரெண்டர் அப்பியரன்ஸ். அதுக்கு முன்னாடி இதுல ஐடென்டிட்டியில என்ன பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பேன், அதோட அது என்னது பெயிண்டா வுட்டா எதுல அடிக்க போறோம், மெட்டல்லையா கான்கிரீட்லையா. ஸோ அதோட கிளாஸ் கரெக்டா நம்ம போட்டிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து தான் கிராபிக்ஸ் அப்படின்னு வரணும். அதுல என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் ரெண்டர் அப்பியரன்ஸ் அப்படின்றத இதை டிக் பண்ணணும். இது எதுக்கு டிக் பண்றோம் அப்படின்னா ரெண்டர் பண்றதுக்கு, அப்பதான் அந்த ஷேடட் வந்து குவாலிட்டியா வரும், ரியலிஸ்டிக்கா வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா, அப்பதான் ரியலிஸ்டிக்கா வரும், இல்லாட்டி வராது. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்பியரன்ஸ் அப்படின்னு போறேன். என்னது அப்பியரன்ஸ், இதுல அந்த டாட் மாதிரி இருக்கா, ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸ், அதை வந்து இப்படி ஆரோ மாதிரி அப்படியே, ஓகேங்களா, ஒரு சர்க்கிள் மாதிரி, சர்க்கிள்ல ஒரு சின்ன பாக்ஸ், இங்க ஒரு சின்ன பாக்ஸ், இப்படி ஒரு ஆரோ. ஓகேங்களா, ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு ஆரோ. ஸோ அதை என்ன பண்றேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த அப்பியரன்ஸ்ல உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும், பெயிண்ட்டு, ஸ்டோனு, லிக்யூடு, ஓகேங்களா, ஸோ வால் கலரு எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸ்டோன்ல நிறைய கேட்டகரி இருக்கு. இன்ஸ்டால் பண்ணல, ஒழுங்கா இன்ஸ்டால் உங்களுக்கே காட்டுது. உங்களுக்கும் காட்டுது. எங்கடா கீழே ஒரு எல்லோ கலர் எக்ஸாமினேஷன் இந்த இதா, இந்த ரைட்ல பாருங்க சார், லெஃப்ட் கார்னர்ல. ஆஹா, இப்போ அந்த இது இருக்குல்ல சார், இந்த பக்கம் அந்த ஸ்வைப் பண்ணுங்க, இந்த பக்கம் கலர்ஸ் வாங்க, கொஞ்சம் மேலே போங்க. ஒவ்வொன்று காட்டுது இதா பாருங்க. ஸோ இதுல என்ன கலர் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாரு, அந்த அந்த இதை கிளிக் பண்ணோன்னா அந்த லாஸ்ட்ல ஒரு சின்ன ஒரு ஆரோ மாதிரி திரும்பி அதே ரீப்ளேஸ் ஆரோ மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இப்போ நான் எல்லோ கலர் கொடுக்குறேன், சும்மா எல்லோ கலர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, சரி நான் ப்ளூ கலரே கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னது அப்ளை ஓகே. இப்ப பிடி, என்னது பிடி அப்படின்னு கொடுத்துட்டு எங்க அந்த ப்ளூ கலர் லாக்ல இருக்கு, லாக்ல இருக்கு, எதிர லாக்ல டேய் அப்படிதான்டா இருக்கும். இங்க காணோம், இந்த இருக்கு, இந்த இருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் கொடுக்க போறேன். கொடுத்துட்டேனா, ஓகேவா. ஸோ இப்படிதான் நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு இமேஜை வைக்க போறேன். என்னது இமேஜ், இப்போ உங்க போட்டோ கூட வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அது எப்படி அப்படின்னா நல்லா கவனி, அதே மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு போ, அதே மாதிரி கிரியேட் நியூ மெட்டீரியல் அப்படின்னு போ, அதே யூசர் ரெண்டர் அப்பியரன்ஸ், ஐடென்டிட்டிலாம் நேம் கொடுத்துக்கோ, அதே மாதிரி கிளாஸ் கரெக்டாக கொடுத்துக்கோ. நெக்ஸ்ட் என்னது அப்பியரன்ஸ்ல போயிட்டு இங்க இமேஜ் அப்படின்னு இருக்கா, இங்க ரீப்ளேஸ் அசெட் அப்படின்னு கொடுக்காத இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோ. இந்த இடத்துல இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோ. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இமேஜை ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த இமேஜை கொடுத்துட்டேன், அப்ளை ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்.
இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா திரும்பி பிடி அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இமேஜை தூக்கி இங்க இடத்துல வைக்கிறேன். ஸோ அந்த வீட்டோட பிளானோட டிசைன் அப்படியே வந்துட்டோமா? சரி, இது எனக்கு பெருசா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. திரும்பியும் அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். மெட்டீரியல் அப்படின்னு போயிட்டு இப்போ அதை எடிட் பண்ண போறீங்க. என்னது? அதை எடிட் பண்ண போறீங்க. எப்படி எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்பியரன்ஸ்ல போயிட்டு இமேஜ் அப்படின்னு இருக்கா, இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்கேல் அப்படின்னு இருக்கும், அந்த ஸ்கேல் இருக்கா, இந்த ஸ்கேல்ல இதை வந்து ஹைட் 10 ஃபீட், சாரி வித்து வந்து 8 ஃபீட் கொடுத்துக்கிறேன், ஹைட் வந்து 10 ஃபீட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு அப்ளை டன் அப்படி கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னாச்சு இந்த இடத்துல? என்னாச்சு? அந்த வீட்டோட பிளான் அப்படியே தெரியுதா? தெரியுதா? அப்படியே பெருசா தெரியுதா? இதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இமேஜ் நம்ம கொடுத்துக்கலாம், யார் போட்டோனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பெயிண்ட். பெயிண்ட் இஸ் ஓவர்.